இந்த ஒரு வாரமா போர்னு ஒரே அக்கப்போர் இந்த நாட்டில். மூக்குத்திக்குல பிட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ பார்டர்ல உள்ள வந்த பயங்கரவாதியை சோதிக்காம என்ன பண்ண நீ? ஏர்போர்ட்டிலே விண்ணூர்தி நிலையத்திலே ஏறுகிற போது சீமானிடத்திலே அடையாளத்தை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கி கொண்டிருந்தீர்கள்? எந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போர் என்ன போர்? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி கக்க போர். ஆபரேஷன் சிந்தூர். நாங்க என்ன சொல்றோம்? 26 பேர் செத்ததுக்கு ஆபரேஷன் சிந்தூர் வரவேற்கிறோம். 440 பேர் சத்தம் இந்திய கடலுக்குள்ளே, அதுக்கு ஆபரேஷன் இந்தூர் அப்படின்னு ஒண்ணு போடுங்க. இந்து மகா கடலுக்குள்ள செத்ததுனால ஆபரேஷன் இந்தூர் போட்டு இலங்கையோட ஒரு போற போடு. ஏன்? செத்தவன் தமிழன், கொன்னவன் சிங்களன், புத்திஸ்ட் ஆல்சோ இந்து. ஆந்திராவுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. போர் வேண்டாம், ஒரு அறிக்கை, இது தவறு, வருந்தத்தக்கது. இப்படியா செய்வது? ஒரு சின்ன கண்டனம் கிடையாது, இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் செய்தி கிடையாது. 200 கிலோமீட்டர் ஆயுதங்களோடு தீவிரவாதிகள் எப்படி ஊடுருவினான்? செத்தது 24 பேர், வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும்? கணக்கெங்கே? சுட்டவன் தீவிரவாதி இஸ்லாம். உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவனும் இஸ்லாமியன் தான். அதை எண்ணி பேசல. எதன் பொருட்டும் தமிழ் தேயர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது. போரின் பேரழிவை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது. என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கிறது.